சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, அதுக்காக உன் உயிரை பணைய வச்சுதான் என் மேல எவ்வளவு பாசம் இருக்குங்கறத காமிக்கணுமா என்ன? எங்க எல்லாருக்குமே நீ தேவை. நீ இல்லனா உண்மையான அன்போட எங்களை அரவணைக்க யாருமே இல்லம்மா. எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமாவும் நீ தானே எங்களுக்கு இருக்க. நீ கடைசி வரைக்கும் எங்க கூடவே இருக்கணும். அப்பதான் நாங்க எதை நினைச்சும் கலங்காம சந்தோஷமா வாழ முடியும். அத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். எங்க நிம்மதிக்காக நீ ஆரோக்கியமா இருக்கணும்மா. நீ நல்லா இருந்தாதான் நாங்க எல்லாரும் அடுத்த வேலையை பார்க்க முடியும். சரி கயன், அத்தையை பழையபடி தெம்பாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அத்தை, இனிமே நான் எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம சாப்பிடணும். சரிதானோ? மா, இவ்வளவு மோசமான அந்த வேதவல்லி வீட்டுல நம்ம தேவி வாழ வேண்டாமா? நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போட்டோம். என் தங்கச்சி புகுந்த வீட்டுல நல்லபடியா வாழ்வான்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ அவ உயிரோட இருந்தாலே போதும்னு தோணுது. என் அம்மா பண்ண தப்புக்கு என்னதுக்குங்க தண்டிக்கிறீங்க? தயவு செஞ்சு தேவி என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. யார் எப்படின்னு தெரிஞ்சு போச்சுல. இதுக்கப்புறம் எங்க அம்மாவையும் மாமாவையும் எதுக்காகவும் நான் சேர்த்துக்க மாட்டேன். தேவிய பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்க. உனக்கு பண்ண பாவத்துக்காக அந்த பொம்பளைய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. எழில் மாமா கேஸ் ஸ்ட்ராங் ஆக்கி அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி தரேன்னு போயிருக்காருமா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் கயல். மாப்பிள்ளைய தயவு செஞ்சு கேஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லு. அப்படி பண்ணா அந்த விஷயம் சம்பந்தி அம்மாவை ரொம்ப கோவப்படுத்தும். அத்தை, அதுக்காக உங்களை கொல்லணும் நினைச்சவங்கள மன்னிச்சு விட்டுற முடியுமா? என் அம்மாவாவே இருந்தாலும் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அப்பதான் அவங்க திருந்துவாங்க. வேண்டாம் மாப்பிள்ள, உங்களோட கோபம் தேவியோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். சம்பந்தி மேல கோவப்படாதீங்கன்னு சொல்ல எனக்கு உரிமை இல்ல. ஆனா உங்க குழந்தைக்கு பாட்டி தேவை. எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போன்னு நாம இருந்தாதான் எல்லா உறவும் நிலையா இருக்கும். அவங்க எங்களுக்கு கெடுதலே பண்ணியிருந்தாலும் அவங்க உங்க அம்மா. உங்களுக்காக நாங்க அவங்களை இழுத்து பிடிக்கும் போது பெத்த பையன் நீங்க அவங்கள கைவிட்ட கூடாது. பெத்த பசங்க தன்னை ஒதுக்கிட்டாங்கங்கிற வலி மரணத்தை விட கொடுமையானது. தயவு செஞ்சு நீங்க அதை உங்க அம்மாவுக்கு கொடுத்துறாதீங்க. அவங்க உலகமே நீங்களும் ஷாலினியும் தான். அன்பு ஷாலினி கூட பழகக்கூடாது, பேசக்கூடாது. அதுதான் அவங்களோட கோபம். அப்படி ஒரு விஷயம் இனிமே நடக்காம இருந்தா அவங்க சாந்தமா தானே இருப்பாங்க. என்ன அன்பு, நான் சொல்றது சரிதானே? சரிம்மா. அவன் ஷாலினி கூட பழகிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா என் புள்ள இனிமே அதை பண்ண மாட்டான். என் பேச்சவன் புரிஞ்சு நடந்துப்பான். வெளியாளுங்க கிட்ட பகன்னா வெட்டி முடிச்சு அடிச்சு புடிச்சு ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஆனா சொந்தத்துக்குள்ள பகன்னா அது அப்படி முடியாது. ஆலமர வேறு மாதிரி பகையை அது வளர்த்துக்கிட்டே போகும்.
விட்டு கொடுத்து போக பழகணும். அப்பதான் எல்லாரோட வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும்.